نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال سمعت ابن مسعود رضي الله تعالى عنه يقول قال لي رسول الله صلى الله عليه وسلم إذنك علي أن يرفع حجابه وأن تستمع سوائي حتى أنهاك أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அன்னைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஒரு வீட்டினுடைய திரைகள் அகற்றப்பட்டிருக்கின்றது அல்லது இந்த இன் அவுட் எனக்கூடிய ஒரு போர்டுகள்லாம் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கூடுமா, இப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடியது அனுமதி உண்டா என்பது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அதை பற்றி தான் பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நாம் நுழையக்கூடாது என்பதை பற்றியும் நாம் பார்த்திருக்கின்றோம். அதே சமயத்தில் சலாம் சொல்ல வேண்டும், 3 முறைகள் சலாம் சொல்ல வேண்டும். அந்த சலாத்திற்கு பதில் வந்தால் அவர்களிடத்தில் செய்திகள் சொல்லப்பட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்பதை எல்லாம் இது வீட்டினுடைய நுழையக்கூடிய அனுமதிகளை பற்றி நாம் பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் சில பொதுவான அறிவிப்புகள் என்பது ஒன்று இருக்கும். இப்ப வீடுகள் உள்ளேயே ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பார்கள். சின்ன சின்ன மருத்துவர்கள், சின்ன கிராமங்களை பார்த்தோம்னா மருத்துவர்கள் வீட்டுக்குள்ளே ஆஸ்பத்திரி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க இருக்காங்களா இல்லையா என்பதை பற்றி பார்க்கக்கூடியதற்கு அந்த ஏதாவது ஒரு அடையாளங்கள் வைத்திருப்பாங்க. இந்த சைடு கதவு திறந்து இருந்தா டாக்டர் இருக்காங்க, இந்த சைடு கதவு மூடி இருந்தா இல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். சில மெடிக்கலோட சேர்ந்து வச்சிருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடியது. அதே போன்று வேறு ஏதாவது ஒரு அடையாளங்களை அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள். இப்ப நீதிபதிகள், ஆட்சியாளர்கள், இது போன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் என் வீட்டு வாசலில் திரை விளக்கப்படுவதும் எனது அரவத்தை நீ செவியுறுவதும், அதாவது என்னுடைய சப்தத்தை நீ செவியுறுவதும் என்னிடம் வீட்டுக்குள் நீ வரலாம் என்பதற்கான அனுமதியாகும், நானாக வர வேண்டாம் என தடுக்காத வரை என்று கூறினார்கள். இந்த விஷயம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகைகளில் ஒன்று. அது ஒண்ணு, ரசூலுல்லாஹி வீட்டுக்குள்ள போகக்கூடிய சமயங்கள அவங்க வீட்டுல பெரிய 4 பெட்ரூம் அல்லது 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு ரிசப்ஷன் ஹாலு அப்படின்லாம் வச்செல்லாம் கட்டல. ரசூலுல்லாஹி வீடு மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடியது அப்படின்னா ரசூலுல்லாஹினுடைய வீடுகள் இருந்தது சஹாபாக்கள் வீடுகள் என்று. அதனால வந்து ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய வீட்டுடைய முன்னால் திரைகள் இடுவது இருக்கிறது, இது ஒரு சுன்னத்தான ஒன்றாக இருக்குது. நம்ம இதை ஒண்ணு இந்த ஹதீஸில் அதிகம் வழங்கணும். வீட்டுக்கு முன்னால், வாசலுக்கு முன்னால் ஸ்கிரீன் இடுவது, திரை இடுவது ஒரு சுன்னத்தாக இருக்குது. இந்த திரைகளை வந்து மறைவாக இழுத்து விட்டுருப்பாங்க. அப்ப உள்ள இருக்கிறாங்க, பேச்சுடைய சவுண்டுகள் கேட்டுச்சு அப்படின்னா நீங்க வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி கொடுத்தது. அந்த ஸ்கிரீன் விலகி இருந்துச்சு, தரைகள் வளர்க்கப்பட்டிருந்துச்சு, என்னுடைய பேச்சுக்கள் கேட்டுச்சு அப்படின்னா நீங்க உள்ள வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள். ஒன்று, இது போன்ற அடையாள குறியீடுகளை வைப்பது என்பது கூடும். இன் அவுட்டுங்கக்கூடிய அந்த அடையாள குறியீடுகள் வைக்கின்றாங்க அப்படின்னா இது கூடுமா கூடாது, இது கூடும். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. மற்றொன்று,
வீடுகளுக்கு முன்னால் திரையிடுவது என்பது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருக்குது. கௌசலாயிடம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எந்த வீடுகளில் திரைகள் இடப்படுகின்றதோ இந்த தொழாதவர்களுடைய முசீபத்துகள் வீட்டுக்குள் பாய்ந்துடும் அப்படின்னா, திரைகள் இடப்படாமல் இருந்தால் தொழாதவர்களுடைய முசீபத்து இருக்குது, இவங்களுடைய பார்வையில் எந்த செய்திதான் படுதோ அத்தனையும் அவங்களை பாதிக்கும் அப்படின்னு கௌசலாயிடம் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப திரைகள் இடக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய எப்படின்னா வாச பக்கமாக இருக்கக்கூடியது, பார்வைகள் படக்கூடிய பக்கமாக இருக்குது, அது ஜன்னலாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம திரையிட்டு வைக்கணும். அப்பதான் இந்த தொழாதவர்களுடைய அவ்வளவு முசீபத்து பிடிச்சவங்க தொழாதவங்க. நம்ம சாதாரண நினைக்கிறோம், தொழாத நபர்கள் பெரும் முசீபத்து பிடிச்சவங்க, அந்த பார்வை மட்டும் உள்ள படாது, அது தடுத்துரும். உங்களுக்குரிய பரக்கத்துக்கு நீங்க தொழுதீங்க எல்லாம் செஞ்சாலும் சரி, பரக்கத்து வருது வரலங்கிறது எதை வச்சுன்னா நீங்க இந்த அளவுக்கு தடுப்பெல்லாம் தடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அது அவங்க உணர்த்தி காட்டுறாங்க. நம்ம அதுக்கு அவர்களிருந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை படிப்பனையாக எடுத்துக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விஷயங்கள் நமக்கு சுன்னத்தாக இருக்குது. அப்படி திரைகளை மறைக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களா நம்ம ஆக்கி அருள்வானாக. வாக்கர்தவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.